ஹலோ ஆல், இந்த ப்ராப்ளம் பாஸ் பண்ணி நல்லா படிச்சுக்கோங்க. ஆக்சுவலாக டயட்டாமிக் மாலிகுல் மோனோட்டாமிக் ட்ரையாட்டாமிக்னு சொல்லும்போது நம்ம இது ஒரு மெமரி பேஸ்டு கொஷின் மாதிரி தான் எடுத்துக்கணும். ரொம்ப இம்பார்ட்டண்டாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டயட்டாமிக்கு சிவி என்ன சிபி என்னன்னு பார்க்கணும். டயட்டாமிக் சிவி என்ன 5/2 என்ஆர்டி, இது தெரியலனா சம் ப்ரொசீட் பண்ண முடியாது. சிபி என்ன 7/2 என்ஆர்டி, இது எல்லாமே மெமரி பேஸ்டு கொஷின் மாதிரி. சரி, சம்ல ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட்டு, அதை நம்ம ரெண்டு செக்மெண்ட்டாக பிரிச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் என்னன்னா, கான்ஸ்டன்ட் வால்யூமா ப்ரெஷர் டபுள் ஆகுதுங்கிறாங்க. அதுக்கப்புறம் அகெயின் அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. மறுபடியும் நான் ஹீட் பண்றேன், ஆனா அப்போ ஹீட் பண்ணும்போது கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர். சரி, ஃபர்ஸ்ட் நான் வால்யூமை கான்ஸ்டன்டா வச்சுக்கிட்டேன். அப்ப நான் எடுக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா 5/2 nRT. சரி, இந்த வால்யூம் கான்ஸ்டன்ட் இருக்கும்போது ப்ரெஷர் டபுள் ஆகுதுங்கிறாங்க. ப்ரெஷர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர். அப்ப ப்ரெஷர் டபுள் ஆனிச்சுன்னா கண்டிப்பா டெம்பரேச்சரும் டபுள் ஆகும். ஸோ ஃபைனல் டெம்பரேச்சர் என்ன 2T, இனிஷியல் டெம்பரேச்சர் என்ன T. இந்த கிளாரிட்டி இருக்கணும். 5/2 nR2T - T Tயா. இப்போ அடுத்ததுல ஒரு ட்ராப் இருக்கு, அதுல நம்ம மாற்றத்துக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அகைன் ஹீட் பண்ணும்போது கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். கான்ஸ்டன்ட் ப்ரெஷரோடது என்னது 7/2 nR. இந்த இடத்துல தான் ட்ராப்னு சொன்னேன். இப்போ ஃபைனல் டெம்பரேச்சர் எவ்வளோ 2T, அது டபுள் ஆகுது. அப்போ ஏன் டபுள் ஆகுது? வால்யூம் டபுள் ஆனா டெம்பரேச்சரும் டபுள் ஆகும். வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர். அப்போ 2Tல இருந்து டபுள் அப்படிங்கும்போது 4T - 2T. இந்த இடத்துல தப்பு நடக்க நிறைய சான்ஸ் இருக்கு. நான் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துருக்கேன். 7/2 nR 4T - 2T கேன்சல் பண்ணோம்னா ஆன்சர் 7 nRT. சரி, இப்போ மோலார் கான்செப்டுக்கு வருவோம். இப்போ டோட்டலா ரெண்டு தடவை நான் ஹீட் பண்ணிருக்கேன். ஸோ டோட்டல் ஹீட் வந்துட்டு Q1 + Q2 எடுத்துக்கலாம். ஆவரேஜ் மோலார் ஹீட் கெப்பாசிட்டி என்ன, ஃபார்முலா என்ன வரும்? டோட்டல் ஹீட் பக்கா, டோட்டல் ஹீட் பை டோட்டல் ஹீட்னா நான் கொடுத்தது டிவைட் பை டோட்டல் டெம்பரேச்சர் சேஞ்ச். இதுதான் நமக்கு அந்த எக்ஸாம் டென்ஷன் சொல்ல முடியாது, நம்மளே நெகட்டிவா அந்த ஹாலில் உங்களுக்கு இதுதான் ஞாபகத்துக்கணும். அதனால தான் நிறைய டைம்ல ஃபார்முலாவை பக்காவாக படிக்கணும்னு சொல்றது. டோட்டல் ஹீட் என்ன 5/2 nRT 7/nRT ப்ளஸ் பண்ணீங்கன்னா 2 × 7 14 LCM எடுக்கிறேன். ஸோ 14 + 5 செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 19 nRT/2 வரும். கீழே டோட்டல் டெம்பரேச்சர் சேஞ்ச் ஃபைனலாக எவ்வளோ சார் 4T. இனிஷியலாக எவ்வளோ சார் இருந்தது 2T சார். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ ஆன்சர் என்ன nR 3T பக்கா. இப்போ nRT கேன்சல். அப்போ ஆன்சர் என்ன 19R/2 × 3 6 சார். ஒன்றும் இல்லை, பேசிக் கொஸ்டின் தான். ஆனா நமக்கு அந்த ஃபார்முலா பிக் பண்ணி அந்த டைம்ல யோசிக்கணும். சொல்யூஷன் பார்த்த பிறகு நமக்கு இவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒரு ஸ்டெப்லயும் ஆமா இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் நம்மளா அதை யோசிக்கிறதா இங்க ரியல் ஸ்டஃப். தேங்க்யூ, கீப் ஆன் வாட்சிங்.